ஹாய் ஹலோ வணக்கம். பாட்டுனாலே கொண்டாட்டம் தான்ல. அந்த கொண்டாட்டத்த இன்னும் ஜாலியா மாத்த ஒரு வழி இருக்கு. அதுதாங்க விடுகதைகள், பசில்ஸ் மூலமா நமக்கு புடிச்ச பாட்ட கண்டுபிடிக்கிறது. இன்னைக்கு நம்மளோட 3 கண்டஸ்டன்ட்ஸ் இணையறாங்க. இவங்களுக்கு நான் சில சுவாரஸ்யமான விடுகதைகள் அண்ட் பசில்ஸ் வச்சிருக்கேன். அத சால்வ் பண்ணி நான் சொல்ற பாட்டு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு சேலஞ்ச். அவங்க கூட சேர்ந்து நீங்களும் பாட்ட கெஸ் பண்ணலாமே. வெல்கம் டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். பாட்டுன்னா கொண்டாட்டம்னு சொன்னேன். கொண்டாட்டத்திலேயே இன்னும் பரமாத ஜாலியா கொண்டாடணும்னா அந்த பாட்டு குத்துப்பாட்டா இருக்கணும் இல்லையா? ஆமாங்க. இன்னைக்கு நாம குத்து பாடல்கள் தான் தீபா எடுத்துட்டு இருக்கோம். 95ல இருந்து 2010 அந்த டைம் பீரியட் வரைக்கும் வந்த குத்து பாடல்கள், நல்ல ஃபாஸ்ட் பீட் உள்ள அதிரடி பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேள்விகளா வரப்போகுது. அண்ட் இந்த கேள்விகள் 6 கேட்டகரிஸ்ல இருக்கும். அந்த கேட்டகரிஸ் கானா குத்து, ஸோ கானா பாடல்கள் மாதிரி இருக்கிற குத்து பாடல்கள். கேமியோ குத்து, படத்துல நடிக்கிற ரோல் இல்லைனாலும் ஒரே ஒரு பாட்டுக்காக ஒரு பெரிய ஆக்டரோ ஆக்ட்ரஸோ வந்து டான்ஸ் ஆடிட்டு போவாங்கல்ல, அதுதான் இந்த கேமியோ குத்து. கெஸ்ட் குத்து, படத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து நடுவில் ஆடுவாரு, அது கெஸ்ட் குத்து. டூயட் குத்து, இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ரீமிக்ஸ் குத்து, பழைய பாடல்களை எடுத்து மறு உருவம் கொடுத்து போடுற குத்து பாடல்கள். மற்றும் பக்தி குத்து, நிஜமாவா அது என்னன்னு பாருங்க. ஸோ இதுதான் இந்த 6 கேட்டகரிஸ். இந்த 6 கேட்டகரியில 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கேள்விகள் இருக்கு. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில எத்தனை பாயிண்ட்ஸ்ல கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். லெட்ஸ் மீட் அவர் கண்டஸ்டன்ஸ் டுடே. வி ஹேவ் அருண், நந்தினி அண்ட் சந்தியா. ஹலோ, வணக்கம் எவ்ரிபடி, வெல்கம் டு தி ஷோ. ஸோ அருண், உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். ரீமிக்ஸ் 200. ரீமிக்ஸ் 200 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ இந்த பாடலை பற்றி ஒரு விடுகதை மாதிரி நான் தரேன். அதுலேருந்து நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பசில். அப்பம் போட்ட பாட்டு புள்ள பாடுவது அதே மெட்டு, மிதிலையின் நாயகி இவன் காதலி, ராமன் இல்லை இவனோ மன்மதன் பாரடி. என்ன மைதிலியே என்ன நீ காதலியே தன தன நானே தானே தன தன நானே நானே. எஸ் எஸ் எஸ், அதே தான் அந்த பாடல். என்னாசை மைதிலியே, டி ராஜேந்தர் அவர் போட்ட பாடல். அதுக்கப்புறம் சிலம்பரசன் பாடினாரு மன்மதன் படத்துல. இது ஆக்சுவலி டூயட்டா வரும் படத்துல. யுவன் இசை அவர் வந்து மறு உருவம் கொடுத்திருந்தார் இதுக்கு. 2004ல் வந்த படம் இது. சிலம்பரசன் கூட சுசித்ராவும் பாடியிருந்தாங்க. பா விஜய் அவர்களுடைய வரிகள். ஐ திங்க் அந்த முதல் லைன் தர, அதுக்கப்புறம் பாட்டுல வரிகள்லாம் மாத்திருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க அருண். யூ ஓப்பன் யுவர் அக்கவுண்ட் வித் 200 பாயிண்ட்ஸ். அடுத்த கேள்வி நந்தினி, நீங்க எடுக்கலாம். கேமியோ 200. கேமியோ 200 இஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ பாடல் வரி உங்களுக்கு முதல் வரியை நான் கொடுத்துருப்பேன். அதில் வந்து கச்சட தப்புறம் இருக்காது. ஸோ வல்லின எழுத்துக்கள் மிஸ்ஸிங்காக இருக்கும். நீங்கள் ஃபில் பண்ணி பாட்டை கண்டுபிடிக்கணும். இதோ உங்கள் வரி. ஸோ இது வந்து ஏதோ ஒரு பெரிய நடிகரோ நடிகையோ இந்த பாட்டுக்கு மாத்திரம் ஆடி இருப்பாங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு ரோல் இருக்காது, பாட்டில் மாத்திரம் ஆடி இருப்பாங்க. மூணாவது வரியை ஈஸியாக கிராக் பண்ணலாம். அதை கிராக் பண்ணீங்கன்னா மீதெல்லாம் வந்துடும். விழியா? ஓ, இதை சொன்னீங்கல்ல. சுழி மிளகா கண்ணு சுழியா வரும். சால தா கசட தப்பறதான் சொன்னீங்க. நேரமாயிட்டு இருக்கு உங்களுக்கு. தெரியல, இல்ல கிராக் பண்ண முடியல. பாசிங் இட். சந்தியா, உங்களுக்கு தெரியுதா? தெரியல மேம். இல்ல. அருண், உங்களுக்கு தெரியுதா? எஸ். சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்து கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். எஸ், அவங்க வந்து சுழின்னுட்டாங்க. அந்த கோழியை பிடிச்சிருந்தாங்கன்னா பாட்டு வந்திருக்கும். அதுதான் அந்த பாடல். ஷாஜஹான் படத்துல வந்த பாட்டு. படத்துல வந்து இல்லாததா இந்த பாட்டுக்கு மாத்திரம் மீனா வந்து ஆடி இருப்பாங்க. இந்த பாடல்ல நடிகை மீனா வந்து கேமியோ பண்ண பாடல் இது. மணி சர்மா அவர்கள் இயக்கத்துல மியூசிக் டைரக்ஷன்ல வந்த படம். சங்கர் மகாதேவனும் ராதிகா திலக்கன் அப்படின்னு ஒரு பாடகி இருந்தாங்க. ஷீ இஸ் நோ மோர் நவ். அவங்களும் 2 பேரும் இந்த பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ 200 more points for Arun. சந்தியா, இது உங்களுக்கான கேள்வி. I'll go for duet குத்து 300. இஸ் அ கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்களை உங்களுக்கு கலந்து கேட்கும் சரண வரிகள். நீங்க
ஒரு பாட்டை சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ், 2 பாட்டையும் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். உங்களுக்கான பாடல் இதோ, கவனமா கேளுங்க. உன்னோட மேனியையும் என்னோட மேனியையும் 1 மீட்டர் கயிறு சுத்தி கட்டிக்கலாம். உதட்டோரும் இனிப்பியோ கழுத்தோரும் புளிப்பியோ இடுப்போரும் துவர்ப்பியோ சொல்லி புடுடி 5-6 அங்குலந்தா இடுப்பு அங்கங்கு தொட்டால் போதும் புல்லரிப்பு காமத்து பால்காரி வாடி பனவெல்லம் அதில் போட்டு தாடி என்ன சொன்ன இப்போ என்ன சொன்ன என்ன ஏத்தி விட்டு நீ தள்ளி நின்ன. ஃபர்ஸ்ட் பாட்டு திம்சு கட்ட ஐ திம்சு கட்ட ஐ அந்த பாட்டு. இது வந்து விஜய் பாட்டு மேம். மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடி அந்த சாங். ரெண்டுமே செம்ம ஹை எனர்ஜி பாட்டு. ஒண்ணு வந்து திருமலை படத்துல வந்தது 2003 வித்யாசாகர் அவர்கள் இசையில திப்புவும் ஸ்ரீலேகா பார்த்த சாரதியும் பாடியிருந்தாங்க. இவங்க எல்லாம் குத்து ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லணும், அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியோட பாடக்கூடியவங்க. பா விஜய் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாட்டு அது. இன்னொன்னு வந்து மாம்பழமா மாம்பழம் போக்கிரி படத்துல வந்தது 2007 மணி சர்மா அவர்களுடைய மியூசிக்ல. சங்கர் மகாதேவனும் கங்கா சித்தரசு அவங்க 2 பேரும் பாடியிருந்தாங்க. ஸ்னேகன் அவருடைய வரிகள் அது. ஸோ 2 பாட்டையும் சொல்லி சந்தியா 300 பாயிண்ட்ஸ் டு ஓப்பன் யுவர் அக்கௌண்ட். எக்ஸலென்ட். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. என் பேர் அருண். ஐ எம் ப்ரொஃபஸர் இன் த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் டியூக் யூனிவர்சிட்டியில். நான் இங்கே நார்த் கேரளைனால இருக்கேன். பாட்டுனா ரொம்பவே பிடிக்கும். ஏதோ எக்ஸாம்க்கு படிக்கிற மாதிரி சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருந்தேன். அந்த எக்ஸாம் ஃபைனலி வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். கெஸ்ட் 300. கெஸ்ட் குத்து 300. Our music maestro கேள்வி. Congratulations on finding this question. So இதுல இந்த பாடலை கண்டுபிடிக்க உங்களுக்கு 3 clues கிடைக்கும். முதல் clue நீங்க பாட்டு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது clue அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். மூணாவது clue அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுடைய முதல் clue இப்போ ரிவீல் பண்றேன். இது வந்து முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரி இது. இதுல இருந்து முதல் வரியை கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க. மேகம் மேகம் தூரம் போகட்டும், போகும் போதே தூரல் போடட்டும். தெரியும். மேகம் மேகம் போகட்டும், போகும் போதே தூரல் போடட்டும். ரெண்டாவது க்ளூ கொடுக்கட்டா? சரி கொடுங்க. ஓகே. செகண்ட் க்ளூ இட்ஸ் ஆடியோ க்ளூ. ஸோ உங்களுக்கு வந்து சின்ன பிட் ஆடியோ கேட்கும், கவனமாக கேளுங்க. நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே. வேட்டையாடு விளையாடு படத்துல வந்த பாடல் இது. நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே ஏதம்மா ஒத்தடம் கொடுப்பேன், மெதுவா சொக்கி சொக்கி மயக்கி மடியில் படுப்பேன். மேகம் மேகம் தூரம் போகட்டும், போகும் போதே தூரல் போடட்டும். மேகம் மேகம். அதான் அந்த பாடல் 2006 வந்த பாட்டு. ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையில சௌமியா ராவ், பிராங்கோ மற்றும் சோலார் சாய் அப்படின்னு 3 பேர் பாடியிருந்தாங்க. தாமரையுடைய வரிகள். இதுக்கு மூணாவது க்ளூ நான் என்ன வச்சிருந்தேன் அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்காக லெட் மீ ரிவீல் தட். ஸோ மூணாவது க்ளூ வாஸ் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் த சாங். நீங்க 2 க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்க இல்லையா? ஸோ யூ கெட் 300 + 200 more. ஸோ மொத்தம் 500 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ அருண், யூ ஹவ் டேக்கன் அ பிக் லீட். 900 பாயிண்ட்ஸ் இருக்கீங்க. சூப்பர். திஸ் இஸ் நந்தினி. நான் கரண்ட்லி இங்கே அட்லாண்டாவில் இருக்கோம் வித் மை ஹஸ்பண்ட். ஐ எம் an IT ப்ரொஃபஷனல் ஃபார் a break. அண்ட் ஐ லவ் திஸ் ப்ரோக்ராம் ரியலி. என் மன்னி தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா. இதை பார்க்க ஆரம்பிச்சப்பறம் தான் நான் நிறைய சாங்ஸை நான் இன்ட்ரெஸ்டாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் ஆக்சுவலி. டூயட் குத்து 200. 200 இஸ் முகமும் குரலும். ஸோ இந்த பாட்டில் நடித்தவங்க அண்ட் பாடினவங்க காம்பினேஷன் கொடுக்குறேன். அது தவிர ஒரு அடிஷ்னல் க்ளூ இருக்கும், அதில் நீங்கள் பாட்டை சொல்லணும் உங்களுக்கான. ஸோ இந்த பாட்டை பாடினது எஸ்பிபி மற்றும் சித்ரா, இவங்க 2 பேரும் பாடியிருந்தாங்க. இந்த பாட்டில் நடித்தது விஜயகாந்த் அண்ட் மீனா. இந்த பாடலுக்கு மியூசிக் போட்டது பரணி.
மியூசிக் டைரக்டர் பரணிக்கு முதல் படம் இதுதான். அவர் இசையமைத்த முதல் படம். இது எந்த பாட்டா இருக்கும்? அதுல வர ஒரு நல்ல ஒரு பீட் உள்ள ஒரு குத்துப்பாட்டு இது. குத்துப்பாட்டுல விஜயகாந்த் சார். இது வானத்தை போல படத்துலயா? இல்லையே, வானத்தை போல எஸ்.ஏ. ராஜ்குமார்ல மியூசிக். வேற இதுல மீனா? ஓ, இது சேதுபதி ஐபிஎஸ். அந்த அது இளையராஜா. ஓ, வேற என்ன படம் ஆக்டர் டுகெதர்? இனி ஏதாவது க்ளூஸ் இருக்குமா? ஓகே, இந்த படத்துல ஐ திங்க் சூர்யா இஸ் ஆல்சோ தேர். சூர்யா. ஓ, அந்த பெரிய அண்ணா. அந்த பெரிய அண்ணா பாட்டு அந்த விஜய் பாடின பாட்டா? ஓ மை காட், இல்ல இல்ல, இது இவர் இல்ல. ரொம்ப டைம் ஆயிடுச்சு நந்தினி. ஐம் கோனா ஹேவ் டு பாஸ் இட். சந்தியா, உங்களுக்கு தெரியுமா? சாரி மேம், தெரியல. ஓகே, அருண் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கும் தெரியல. உங்களுக்கும் தெரியல. ஓகே, இது ஆக்சுவலி ரொம்ப ஒரு அழகான பாடல். ஐ எம் சர்ப்ரைஸ் எப்படி இது யாருக்குமே தெரியலன்னு. இது வந்து தந்தானே தாமர பூ மாமா தள்ளாடும் தண்ணீல தாமர பூத்திருச்சே மாமா தாவணி வாங்கி வாங்க. அதான் கேட்டிருக்கீங்க இல்லையா இந்த பாடல்? கேட்டிருக்கேன். நான் தாவணியே என்ன மயக்கறியா அது நினைச்சேன் ஃபர்ஸ்ட் வானத்தை போலன்னு. பட் பெரிய அண்ணா படத்துல 99ல பரணியோடைய முதல் படம் இது. அதுக்கப்புறம் ஒரு இந்த சில படங்கள்லாம் ரொம்ப அழகா ஒரு மியூசிக் போட்டிருந்தாரு. எஸ்பிபி அண்ட் சித்ரா அம்மா குரல்ல அறிவுமதி அவருடைய வரிகள்ல வந்த பாட்டு இது. இது யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. ஹாய், திஸ் இஸ் சந்தியா. நான் வந்து சென்னையில் இருக்கேன், நங்கநல்லூர்ல இருக்கேன். ஐ எம் ஹோம் மேக்கர். ஐ ஹேவ் 2 kids. மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஐ பீன் சீயிங் திஸ் ஷோ ஃபார் த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். ஸோ நல்லா இருக்கும் ஷோ. மேம் வந்து நல்லா ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின். ஸோ ஐ ஜாயின் டுடே. தேங்க்யூ. டூ இட் குத்து 100 மேம். இட்ஸ் a picture puzzle. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கார்ட்டூன் க்ளூ. இது should be fairly easy. அந்த முதல் படம் என்ன அதை நீங்க சொன்னீங்கன்னா பாட்டு வந்துரும் உங்களுக்கு. காத்தாடி. காத்தாடின்னு எவ்வளவு பாட்டு ஆரம்பிக்குது? காத்தடிக்குது காத்தடிக்குது. காத்தாடியும் காத்தடிக்குதும் ஒண்ணா? காத்து எங்க சுத்தி நேரமாயிட்டு இருக்கு. இல்ல, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஐம் கோனா ஹேவ் டு பாஸ் இட். பாசிங் இட் டு அருண். உங்களுக்கு தெரியுமா? காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற, சூமந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற, என்னாடி விட்டு போட்ட ரொம்ப பேசுற, கண்ணாடி நெஞ்சு மேல கல்லு வீசுற, திண்டாடி 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 சொக்கி நிக்கிற. சூப்பரா பாடினீங்க. ஐ ரியலி லவ் புஷ்பவனம் குப்சாமி. சூப்பரா பாடியிருப்பாரு இந்த பாட்டா. இந்த மாதிரி பாட்டுக்கு செம்மையான வாய்ஸ் அவரோடது. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில வந்த பாடல் இது. மாயாவி படத்துல 2005ல கல்பனா ராகவேந்தர் அவரோட இணைந்து பாடியிருந்தாங்க. நான் முத்துக்குமார் அவருடைய வரிகள். ஸோ சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க அருண். 100 more points for you. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. Cameo 300 கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் கலந்து வருது. ஏன் நேரில் வந்து நிக்குது ஒரு நிலா வட்டம்தான், அதை தொடாதேன்னு போடுவது போடா சட்டம்தான், உள்ளுக்குள்ளே ரத்தம் ஊறுதே, உன்னால் ஆசை எல்லை மீறுதே, கண்ணாலதான் கட்டெறிய காதல் மழையா, அதை தேக்கி வைக்க தொட்டி ஒண்ணு கட்ட விட்டையா, இவ கட்டுடலே ஒரு கல்லூரிதான், அதில் கல்வி கற்க நான் வந்தேனடா. ஒரு பாட்டு என்னை யாரும் தொட்டதுல்ல, ஓர பார்வையாலே என்ன ஓங்கி அரைஞ்சவளே, அட ஆள் தொட்ட பூபதி நானடா, அந்த மறு தொட்ட பூபதியும் நானடா. சூப்பர். அது ரொம்ப ஈஸி. இன்னொன்னு சொல்லுங்க.
போட்டு பாடத்துக்கே எனக்கு தாக்கு கஷ்டமா இருந்தது அது. போட்டு தாக்கு பரா ஒரு புறா போட்டு தாக்கு பங்க கடல்லரா போட்டு தாக்கே போட்டு தாக்கே சக்க போடு நீதான் போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு ஹிட் சாங்கு ஒன்னு போட்டு தாக்கு. எஸ் எஸ் செம்ம எனர்ஜி. இந்த பாட்டெலாம் பாடி முடிக்கிறதுக்குள்ள ஐ திங்க் அங்கே சிங்கர்ஸ்க்கெல்லாம் ஒரு தாவு தீர்த்து போயிருந்திருக்கும். அவ்வளோ ஒரு ஹை பிச் அண்ட் ஹை எனர்ஜி சாங்ஸு. அந்த போட்டு தாக்கு இதுக்கு பாடத்துக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கரெக்டாக சொல்லிட்டீங்க. குத்து படத்தில் இது குத்து பாட்டுக்கானே எடுத்த படம் போல. குத்து 2004 வந்த படம். ஸ்ரீகாந்த் தேவா அவருடைய சில அகைன் இது சிம்பு அவர்கள் பாடியிருந்தாரு. ரோஷினி அவரோட இணைந்து பாடியிருந்தாங்க. இந்த பாட்டில் கேமியோ டான்ஸ் ஆடினது யாருன்னு தெரியுமா? ரம்யா கிருஷ்ணன் என் போட்டு தாக்கு அண்ட் சிம்ரன் என் ஆள் தொட்ட பூபதி. சிம்ரன் என் ஆள் தொட்ட பூபதி. எஸ் கரெக்ட். வாலி அவருடைய வரிகள் போட்டு தாக்குக்கு. ஆள் தொட்ட பூபதி வந்து யூத் படத்துல வந்து 2002ல சிம்ரனும் விஜயம் ஆடி இருப்பாங்க. மணி சர்மா அவருடைய இசையில. சங்கர் மகாதேவன் அனதர் குத்து ஸ்பெஷலிஸ்ட் அவர். இதுல வந்து இது எழுதினது வந்து வாலி அண்ட் கபிலன் 2 பேரும் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ எனக்கு ஷுவரா தெரியல யாரும். நான் 2 பேரும் போட்டு வச்சிட்டேன். யாராவது கரெக்டா தெரிஞ்சா இதை பாக்குறவங்க சொல்லுங்க. ஸோ யா 2 பாடலையுமே கரெக்டா சொல்லி 300 பாயிண்ட்ஸ். அருண் சரி, பக்தி 200. பக்தி 200. ஓகே. மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ இந்த கச்சடத்து அப்புறம் இருக்காது. இது ஈஸியா தான் இருக்கணும். தெய்வம் ஆ வந்ததம்மா. ஆ ஓ, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா. அட குறுக்கே வந்த தெய்வம் என் கூட ஆடுதம்மா. பாலை ஊத்துடா கூழ ஊத்துடா வேண்டிக்கிட்டு சூட ஏத்துடான்னு செம்மையா பாடியிருப்பாங்க மாலதி லட்சுமணன் இந்த இடத்துல. சங்கர் மாரியரும் அவங்களும் இணைந்து பாடிய பாடல். திருப்பாச்சி படத்துல 2005 வந்த படம். தீனா அவர்களோட இசையில பேரரசு வரிகள்ல வந்த சூப்பரான ஒரு பாட்டு. ஆனுவல் டே சாங் ஃப்ரீக்வென்ட்லி ஒரு டைம்ல சி பாத்தீங்களா, ஓபன் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு குறுக்க வந்து தெய்வம் உங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. So 200 points ஓட அக்கவுண்ட் ஓபன். நந்தினி சூப்பர். மேம் ரீமிக்ஸ் குத்து 300. எஸ் ட்ரிவியா. ஸோ உங்களுக்கு ஒரு பாடலை பத்தி சில கொசுறு தகவல் கொடுக்குறேன். அதுல நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். இது வந்து இந்த பாட்டு வந்து இதுல வந்து ஒரு பழைய பாடல் சாம்பிள் பண்ணியிருந்தாங்க. அதாவது சாம்பிள்லாம் அந்த பாட்டை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் சவுண்டிங்லாம் ஒண்டி மாத்தி 1957ல வந்த சந்திரபாபு அவர்களுடைய குரல்ல வந்த ஒரு பாடல். மணமகன் தேவையான ஒரு படத்துல ஒரு பாடியிருந்த பாடல் இந்த பாட்டுல அப்படியே எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டுல வந்து பாட்டோடைய வில்லன் கேரக்டர் இந்த பாட்டுல இருப்பாங்க. அண்ட் இது சாங் உடைய சீன்ல இட் இன்வால்வ்ஸ் a thrilling road chase, a sledgehammer, bus and a pole dance. இந்த பாட்டு நெக்ஸ்ட் க்ளூ கிடைக்குமா? ஒரு க்ளூ தான். ஒரு க்ளூ. ஓகே. நீங்க சந்திரபாபு விட்டுருங்க. நான் அந்த சீன்ல என்ன வரும்னு சொன்னதை வச்சு நீங்க பாட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ரோட் சேஸ் இருக்கு, ஒரு பஸ் இருக்கு, ஒரு போல் டான்ஸ் இருக்கு. இந்த கம்பியை பிடிச்சிட்டு ஆடுவாங்களே அது. நாளைக்கு உங்களுக்கு பாட்டு ஞாபகம் வந்திருக்கணும். பாட்டு தெரிஞ்சது. சரி, உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். இது பஸ் உள்ளுக்குள்ள ஆடுற பாட்டு. டைம் ஆயிடுத்து. பாசிங் இட். அருண் பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னேனே, என் பேரு மீனா குமாரி, என் ஊரு கன்னியாகுமரி, போலாமா குதிரை சவாரி, சொன்னாமா சம கச்சேரி. எஸ், இந்த பாட்டுக்கெல்லாம் இவ்வளவு வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதே பெரிய விஷயம். எஸ், பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சில போல் வந்து மயக்கி தவிக்க விட்டாளே ஹே அப்படிங்கறது அந்த சந்திரபாபுடைய பாடல். அந்த பாட்டுல அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க. என் பேரு மீனா குமாரி. செம ஹை எனர்ஜி குத்து பாட்டு இது. கந்தசாமி படத்துல வந்து 2009ல தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இசையில மாலதி லட்சுமணன் அகைன் எனி ஹை எனர்ஜி மாலதி லட்சுமணன் தான். கிருஷ்ணா ஐயர் அப்படிங்கிறவரும் பாடியிருந்தாரு. விவேகா அவருடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ 300 more. அருண், 4th round. அருண் உங்க கேள்வி எடுக்கலாம். இதுல இருந்து பாஸ் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் ஃப்ரம் திஸ் ரவுண்ட் ஆன்வர்ட்ஸ். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். கானா 200. இட்ஸ் a picture puzzle.
ஸோ ஹியர் இஸ் யுவர் கார்ட்டூன் க்ளூ. கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த கண்ணாகுடி கூட்டமெல்லாம் ஊர்கோலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அசரு கொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். எஸ் எஸ், அதுதான் இந்த பாட்டு. கரெக்ட். எனக்கு வந்து இதுக்கு க்ளூக்காக தான் வாழை மீன்னா என்ன, விலாங்கு மீன்லாம் எனக்கு கண்டுபிடிச்சேன். ஈழாமே விலாங்கு மீன், அது எனக்கு தெரியாது, இப்போதான் தெரிஞ்சுட்டேன் நான். இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேர் தெரியும், யாருக்கு தமிழ்ல தெரியும். சென்னாக்குனி கூட்டம்னா சென்னாக்குனி ஆல்சோ இஸ் a fish variety, ஐ பிலீவ். சித்திரம் பேசுது படத்துல வந்து 2006ல் கானா உலகநாதன் அப்படிங்கிறவருடைய வரிகள், அவருடைய குரல், அது நடிச்சதும் அவர் தானோ எனக்கு தெரியல. சுந்தர் சி பாபு அப்படிங்கிறவருடைய இசையில வந்த பாடல் இது. ஸோ இதில் வந்து மாளவிகா ஆக்சுவலி அவங்க வந்து இந்த பாட்டுக்கு ஆடி இருப்பாங்க, ஒரு மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு. ரொம்ப ஒரு பாப்புலராக அந்த டைம் பீரியட்ல ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஹிட்டான பாட்டு. ஸோ கரெக்டாக சொல்லிட்டீங்க. 200. அண்ட் எல்லா குத்து பாட்டுக்கும் உங்களுக்கு வார்த்தைகள் நல்லா செம்மையாக டிப்பில் வச்சுருக்கீங்க, அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா குத்துனா நமக்கு மைண்டில் அந்த பீட்டு தான் இறங்குதே விட வேர்ட்ஸ் எல்லாம் பாதி டைம் காதுலே விழாது. கானா 300. 300 இஸ் அ கலக்கல் பாட்டு. ஸோ நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைத்து விட்டது. மச்சான் 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 ஞானோ, உன் தங்கச்சி எங்கட ரொம்ப நாளா காணோம். சேர்த்து வச்சாரு எத்தனை காதலத்தான், கேட்டு பாரு கண்ணகி சிலையத்தான். காலேஜுக்கு போனாடா 2 நாளா காணலடா, நேத்து முதல் தூங்கலடா, நெப்போலியன் கேக்குதடா. அண்ணன் கையிலக்கு நீ விட்டு கமாலுக்கு, லைஃப் என்ன புக்கு அத புரட்டினா தாங்கிக்கு. மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, அது வந்து செகண்ட் சாங்கா அது. எஸ். ஐயோ, மச்சான் 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 ஞானும், உன் தங்கச்சி எங்கடா ரொம்ப நாள காணும். ஐயோ, இட்ஸ் நாட் ஸ்ட்ரைக்கிங் மீ. நேரமாயிட்டு இருக்கு. இல்ல உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு நந்தினி. ஐ அம் பாசிங் இட். இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ். இட்ஸ் கோயிங் டு அருண். அருண் உங்களுக்கு தெரியுமா? இந்த கொத்தாச்சாவடி லேடியா? இல்ல. சந்தியா உங்களுக்கு தெரியுமா? இல்ல. ஓகே, நானே சொல்லிடுறேன். The other song is White Lagang கோழி. Oh my god, உங்களை கோழி தான் வந்து படுத்துறது. அந்த அதுல ஒரு வறுத்த கோழி, இதுல ஒரு ஒயிட் லகான். கோழி வந்து உங்களுக்கு எனக்கு இது வந்து கண்டினியூஸ்லி இதுக்கப்புறம் வந்து ஒத்துக்கமா மாதிரி அதுதான் வருது. கரெக்ட். கானா பாட்டு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் அந்த பாட்டு ஒயிட் லகாங் கோழி ஒண்ணு கூவுது, அது ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைய பார்த்து ஏங்குது, அதுக்கு ரவா தோசை ரொம்ப ரொம்ப பிடிக்குது. இதுக்கு அர்த்தம் எல்லாம் யோசிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் மண்டை காஞ்சிரும். அதெல்லாம் அப்படியே பாடிட்டு போயிட்டே இருக்கணும். தேவா அவர்கள் இசை, தேவா அவர்கள் குரல்ல வந்த பாட்டு. பொன்னியின் செல்வன் படத்துல, பொன்னியின் செல்வன் வரிகள் எழுதியிருந்தாரு. மீனாட்சி வந்து ஆனந்த பூங்காற்றை படத்துல வந்தது 1999. அதுவும் தேவா அவர்கள் இசையில. தேவாவும் சபேஷ் அவருடைய பிரதர், அவங்க 2 பேரும் இணைந்து பாடியிருந்தாங்க. சரி, உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் நீங்க ஒரு பாட்டை கண்டுபிடிச்சதுக்காக. பக்தி குத்து 300 மேம். எங்கப்பா, இது வந்து ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான விடுகதை வரிகள் நான் தரேன். வளர்மதி வயசுக்கு வந்தா தெருவே திரும்பும், வயசு பசங்களோட திருவிளையாடல் ஆரம்பம், குரங்காட்டி மந்திரம் இவங்களுக்கும் பொருந்தும், மீட்டிங் போடும் இந்த சேவல் கூட்டம். என்ன பாட்டு? படத்தோடைய பெயர் இருக்கு இதுல. குரங்காட்டி மந்திரம் எது தெரியுமா? குரங்காட்டி என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த குரங்கு ஆட வைக்கிறதுக்கு ஆடுறா ராஜா ஆடு, ஆடுறா ராஜா இல்ல, பக்தி கேட்டகரி இது. அப்ப என்ன வரும்? ஆடுறா வாட்? ஜாக்கு பதிலா வேற ஒரு எழுத்து. எந்த கடவுள் வருவாரு? நிறைய க்ளூ கொடுக்குறேன் நானு.
படத்தோட பேர் அப்படியே இதுல அப்பட்டமா இருக்குங்க. திருவிளையாடல் ஆரம்பம், அதான் படம். அது படம். ஓகே, டைம் ஆயிட்டு இருக்கு. இல்ல, ஐ எம் பாசிங் இட். இட் பாசஸ் டு நந்தினி. உங்களுக்கு தெரியுமா இது என்ன பாட்டுன்னு? பாட்டு அந்த ஆட்ரா ராமா சம்திங், அது அந்த திருவிளையாடல் ஆரம்பம், வளர்மதி வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு பாட்டு சொல்றேன், ஞாபகம் இல்ல. ஓகே, அருண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல, ஆட்ரா ராமாங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சது, ஆனா வேற எதுவும் தெரியல. ஓகே. வீதி எங்கும் வாசனை வருது, எந்த பூ இன்று பூத்ததோ, 7ஆம் நம்பர் வீட்டுக்குள் வசிக்கும் வளர்மதிக்கு வயசு வந்ததோ, ஆட்ரா ரமா ஆட்ரா ரமா ஆட்ரா ரமா ஆட்ரா ரமா, கோழி குஞ்சொன்னு கோழி ஆயாச்சு குஷியா கொண்டாடுங்க. கோழி வந்து எல்லாரையும் படுத்துது இன்னைக்கு. எதுலயும் கோழி வர பாட்டெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டேங்க. திருவிளையாடல் ஆரம்ப படத்துல வந்து 2006 டி இமான் அவருடைய இசையில அவரே பாடியிருந்தாரு. டி இமான் ரொம்ப நல்லா, அவருடைய குரல் இஸ் காட் அ வெரி யூனிக் வாய்ஸ், நல்லா பாடியிருப்பாரு இந்த பாட்டை. ஸோ யா, தட் இஸ் த சாங். யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை இதுல. கெஸ்ட் 200. முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கு பாடல் வரி, பல்லவி வரி தரேன். இல்ல சரண வரி இல்ல, பல்லவி வரி தான். நீங்க இதுல இருந்து பாடல் முதல் வரியை கண்டுபிடிக்கணும். அடி கிழவையான பின்னே அட கிட்டாது இந்த வாய்ப்பு, நல்ல இளமை இருக்கும் போதே இணைஞ்சிக்க இதுதான் நல்ல வாய்ப்பு. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அடி கிளவியான பின்னே அடக்கிட்டாது இந்த வாய்ப்பு, நல்ல இளமை இருக்கும் போதே இணைஞ்சுக்க இதுதான் நல்ல வாய்ப்பு. கரெக்டா, சூப்பரா சொல்றீங்க. ஃபுல்லா அழகாவும் பாடி காமிக்கிறீங்க. பார்வை ஒன்றை போதுமே படத்துல வந்து 2001 இந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட்டு. இது வந்து அவர் டான்ஸ் மாஸ்டர் பேர் ராம்ஜி, அவர் ஆடியிருப்பார் இந்த பாட்டுல. ராம்ஜி தானே அவர் பேர்? ஆமா. பரணி அவர்களுடைய இசையில கிருஷ்ணராஜ் பாடியிருந்தாங்க சுமித்ராவுடன் இணைந்து. பரணி தான் இதுக்கு வரிகளும். ஸோ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். அருண், நீங்க வந்து ஒரு ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் தானே? ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சுட்டு மேல ஏதோ பிஹெச்டி எல்லாம் பண்ணிட்டு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி குத்துப்பாட்டுலாம் கேட்டிருக்கீங்க. உங்க வீட்டுல எல்லாம் உங்களை ஒண்ணு படி இடி பாட்டு கேட்கறதெல்லாம் சொல்லலையா சின்ன வயசுல? நானும் ஸ்கூல்ல டெக்ஸ்ட் புக்குள்ள பாட்டு புக்கு வச்சு அதை படிச்சு அதெல்லாம் மாட்டிருக்கேன். இப்படிலாம் படிச்சுதான் முன்னேறி வந்திருக்கோம். நீங்க வந்து ஒரு இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஒரு எடுத்துக்கலப்பா, இந்த மாதிரி பண்ண பையன் இன்னைக்கு வந்து ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் ஆயிட்டான், அதனால நீங்களும் நல்லா பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, நம்ம சொல்லணும் போல இருக்கு. நந்தினி, கெஸ்ட் 100. பிக்சர் பசல். ஸோ இதுல கோழி இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா, என்ன பார்க்காம போனாலே சந்திரிக்கா. இந்த பாட்டுலயும் அதே நடிகர் தான் இல்லையா? டான்ஸ் மாஸ்டர் ராம்ஜி தான் இதுலயும் ஆடிருப்பாரு. வந்தது 96ல தேவா அவர்கள் இசையில கிருஷ்ணராஜ் பாடியிருந்தார் இந்த பாடல. அகத்தியன் அவருடைய வரிகள். ஸோ 100 more points. சந்தியா, உங்க கேள்வி. ரீமிக்ஸ் குத்து 100 மேம். ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன பிட் பாட்டோட பிஜிஎம் கேட்கும், கவனமா கேளுங்க. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்னும் இல்ல. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்னும் இல்ல. சொக்க தங்கம் தட்ட போல செவ்வரளி மொட்டை போல வந்த புள்ள சின்ன புள்ள வாலிபத்து கன்னி புள்ள, வச்சிக்கவா வச்சிக்கவா வச்சிக்கவா. அதான் அந்த பாட்டு சிலம்பாட்டம் படத்துல வந்து 2008 யுவன் சங்கர் ராஜாவுடைய ரீமிக்ஸ்ல வந்து ஒரிஜினல் சாங் வந்து இளையராஜா போட்டிருந்தாரு. சிம்பு அண்ட் சுசித்ரா பாடியிருந்தாங்க. கங்கை அமரன் அவருடைய வரிகள். இது ஒரிஜினலா வந்து என்ன படத்துல வந்தது? ரஜினிகாந்த் படம் நல்லவனுக்கு நல்லவன் படத்துல வந்தது. சிலம்பாட்டம் படத்துல ரீமிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 100 பாயிண்ட் சந்தியா. கடைசி ரவுண்ட் அருண், உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். பக்தி 100. இது முதல் வரி என்ன சொல்லிடுவீங்க, ஈஸி. சந்தியா பெரும் பணக்காரி, சாரி ஏழை.
2 பேரும் கட்டிக்கிட்டா சாரு பணக்காரர் ஆவாரு. இது எந்த பாட்டுல வரும்? திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா பையன் காதலிக்கு பச்சை கொடி காட்டுலேசா அதேதான். மலை ஏறி வாரோம் ஓ ஓ, ஓ, ஓ. தலைமுடிய தாரோம் ஓ, ஓ, ஓ. ஏனி ஏணி வச்சாலும் எட்டாதையா அதுக்கு நினைவிருக்கும் வரை படத்துல வந்து 1999ல செம்ம பாட்டு. இந்த படத்துல எல்லாம் தேவா அவர்கள் இசையில கிருஷ்ணராஜ், மனு அண்ட் தேவா எல்லாருமே சேர்ந்து பாடியிருந்தாங்க. சுபாஷ் படத்துடைய டைரக்டர் அவர் தான் இதுக்கு பாடலுக்கு வரிகளும் எழுதியிருந்தாரு. ஸோ 100 more points to close your question round, Arun, unless others pass and give you more points. Cameo 100. Word cloud. ஆளான நாள் முதலா யாரையும் நான் நினைச்சதில்ல அந்த சொங்க. ஆளான நாள் முதலா யாரையும் நினைச்சதில்ல மாமா நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்ட வேணான்னு சொல்லுறீங்களே சும்மா வெறுவாய மெல்லுறீங்களே. ஆடியில கட்டிக்கிட்டா சித்திரையில் புள்ள வரும் ஆகாது ஆகாது மச்சானே. இதுவும் புஷ்பபானம் குப்புசாமி அவர்களுடைய செம்ம ஒரு எனர்ஜி உள்ள குரல்ல வந்த பாடு. சௌமியா ராவ் இணைந்து பாடியிருந்தாங்க. ராஜா சார் மியூசிக்ல காதல் கவிதை படத்துல வந்தது 98ல. இதுல வந்து கேமியா டான்ஸ் ஆடினது ரோஜா, நடிகை ரோஜா ஆடி இருப்பாங்க. கூட வந்து ராஜு சுந்தரம் நினைக்கிறேன் அவர்களுடைய வரிகள். ஸோ யா யூ காட் 100 points for this. அண்ட் ஸோ கடைசி கேள்வி சந்தியா, உங்களுக்கு கானா குத்து முதல் வரி என்ன இது? ஸோ இந்த கானா பாடல் எது நீங்க கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு வரி தான். மத்தாப்பு போல சிரிச்சிட்டு போனா கித்தாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போனா. இது ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் லேட்டரா வந்த படம். 2010 11 வந்த படம். எனக்கு பாட்டு தெரியும், பட் மச்சான் மீச வச்சிருவோம் அந்த பாட்டு. இல்ல 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 மத்தாப்ப போல சிரிச்சிட்டு எனக்கு என்ன பாட்டுன்னு தெரியுது, ஆனா ஃபர்ஸ்ட் வரி மட்டும் வர மாட்டேங்குது. நீங்க டியூன் சொன்னப்ப நான் கொடுக்குறேன் பாயிண்ட். மத்தாப்பு போல சிரிச்சிட்டு போனா கித்தாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போனா. இல்லையே, அப்படி வராது இந்த டியூன். வராது. நேரம் ஆயிடுத்து சந்தியா. ஐ எம் பாசிங் இட். நந்தினி, உங்களுக்கு தெரியுமா? கன்னித்தீவு பொண்ணா கட்டழகு கண்ணா அந்த அதுக்கப்புறம் எனக்கு நிஜமாவே லிரிக்ஸ் இல்ல, அது நீங்க சொல்ல கட்டுமர இடுப்பு போல துடுப்ப போல இடுப்பு ஆட்டுற அந்த சாங். மத்தாப்பு போல போனா எல்லாம் மிதிச்சிட்டு போனா கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டுமர துடுப்பு போல இடுப்பு ஆட்டுறா இவ கள்ளுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. அதான் அந்த படம். யுத்தம் செய் அப்படிங்கிற படத்தை வந்து 2011ல மியூசிக் டைரக்டர் வந்து கே அப்படின்னு போட்டிருப்பாங்க. கிருஷ்ணகுமாரோடைய பேரு. ரக்கீப் ஆலம், MLR கார்த்திகேயன், இவங்க 2 பேரும் இணைந்து பாடி இருந்த பாடல். கபில் அவர்களுடைய வரிகள். ஸோ இது வந்து நந்தினி வந்து 100 more points எடுத்துட்டாங்க அவங்க கிட்டேருந்து, சந்தியா கிட்டேருந்து. ஸோ எல்லாருமே நல்லா விளையாடுனீங்க. அருண் ரொம்பவே பட்டையை கிளப்பிட்டாரு. நந்தினி ஆல்சோ டிட் வெல். அண்ட் சந்தியா, நீங்க வந்து நான் இன்னும் லாஸ்ட் மினிட்ல உங்களை இன்வைட் பண்ணினேன். நீங்க ரொம்ப கிரேஷியஸா யூ அக்செப்டட் அண்ட் பிளேட் அண்ட் யூ ஆல் டிட் வெல். நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். இப்போ we have Arun with 2100 points are big winner today. Congratulations, Arun. Then we have Nandini at 600 points and Sandhya with 400. Thank you also much and congratulations. குத்து பாடல்கள்ல நல்ல எனர்ஜியும் இருக்கும், நல்ல ஃபன்னும் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஃபன் சாங்ஸ்லாம் இன்னைக்கு பார்த்தோம். நல்ல ஃபன்னாகவும் விளையாடினாங்க இன்னைக்கு எல்லாரும். அடுத்த வாரம் இதே மேல இன்னொரு ஃபன் எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடலாம் உங்களை சந்திக்கிறேன். இந்த வார எபிசோட டாபிக் SPB sings for MSV. மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையில SP பாலசுப்ரமணியம் அவர்கள் குரல்ல வந்த பாடல்கள் அடுத்த வார நிகழ்ச்சியில தவறாம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.